வணக்கங்க, என் பேர் சுந்தர். மேட்டூர் கிராமம், வேப்பந்தட்டை தாலுக்கா, பெரம்பலூர் மாவட்டம். ஜாண்டியர் W70 வச்சிருக்கோம். டிரைவராக பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷம் வண்டி டிரைவராகவே ஓடணும். டிரைவராக ஓடி முடிச்சுட்டு மாமா வெளிநாட்டில் இருக்காங்க. உடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க, இன்னும் இங்கே கொஞ்சம் ஆள் தேவைப்படுது, வேணா வரதுனா வாப்பா அப்படின்னாங்க. சரி, வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் ஒரு 5 வருஷம் ஓடிட்டு திருப்பி ஊருக்கு வந்தோம். கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், வீட்டில் நம்ம டிரைவராக அடுத்தவங்க எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வண்டி வந்தது, நம்ம ஏரியாவில் ஆத்துட்டு இருந்தாங்க W70. பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. சரி வண்டி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வண்டி வாங்கினோம். வண்டி நான் வாங்கினது செகண்ட் வாங்கினேன், புது வண்டி வாங்கலைங்க. இப்போ செகண்ட் வாங்கிட்டு வந்து ஓரளவு வண்டி நல்லாவே ஓடிச்சு. இப்போ ரீசெண்டாக மாமா வெளிநாட்டிலேருந்து வந்தார். வந்தோடனே பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வண்டி வச்சிருக்கேன், பரவாயில்ல நல்லா ஓடுது அப்படின்னு. சரி புது வண்டி எடுத்துலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ கேட்டோம் PS3 முடிஞ்சிங்க, PS4 அப்படின்னா நல்லாவே இருக்குது வண்டி அப்படின்னு சொன்னாங்க. 2 மாதத்துக்கு முன்னே போய் W70 PS4 எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்து ஒரு 2 மாதம் ஆகுதுங்க. ஆந்திரா போய் ஓட்டிட்டு வந்தோம். அதிகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழம்னா இந்த கட்டு தான், கான் கட்டு தான் பெஸ்ட்டு. ஒரு 4 மாதம் போனோன்னா ஃபீல்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து ஒரு 800 ஏக்கர் வரைக்கும் வண்டி ஓடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. இது PS4ங்க. PS3 வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும், டீசல் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. PS4 சவுண்டு கொஞ்சம் சும்மா தான், வண்டி எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் பார்த்தோம், பிடிச்சிருந்தது, வண்டி எடுத்துட்டோம். நாளைக்கு ஆள் இப்போ எங்கள் ஊரில் எல்லாமே கூலி வேலை தான் செஞ்சாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு எல்லாமே அப்படியே வெளிநாடு எல்லாம் இப்படி போயிட்டனால ஆள் ரொம்ப பற்றாக்குறை ஆயிடுச்சு. எதாக இருந்தாலுமே உங்களுக்கு மிஷின் தான். அப்படிங்கும்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஷின் சோளத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கட்டில் சோளம் இருக்கலாம், இன்னொரு கட்டு இருக்குது, அங்கே இருக்குது நெல், பாசி, உளுந்து, கொண்டக்கடலை. உங்களுக்கு எந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த சீசனுக்கு நீங்கள் மாற்றி எது வேணாலும் பண்ணிக்கலாம். 2 வருஷத்தில் அடுத்த வண்டி வாங்கலான் இருக்கோம். மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 800 ஏக்கர் ஓட்டலாங்க சாதாரணமாக. நல்லா பார்ட்டி பிடிச்சி அதிகமாக ஓட்டுற மாதிரி இருந்தால் அது நம்ம ஓட்டுறவங்க திறமை. ஓட்ட முடிஞ்சு 1000 ஏக்கர் கூட ஓட்டலாம் வருஷத்தில். மணிக்கு 2 ஏக்கர் ஓடும், 2 குறையாது. மேலே எவ்வளோனாலும் நம்ம ஓட்டுறத பொறுத்து 2 ஏக்கர் கம்மியாக ஓடும் மணிக்கு. டீசல் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது மற்ற வண்டிக்கு இது கம்மியாக தான் போகும். ரைட் வண்டி எடுத்துங்க, ஒரு ஏக்கர் 1 மணி நேரம் ஓட்டுறாங்க, 5 லிட்டர் போகும். 2 ஏக்கர் ஓட்டினா 10 லிட்டர், மணிக்கு 8 லிட்டர் போகும். அதில் 2 லிட்டர் நம்மளுக்கு மீதி ஆகும். அவன் மணிக்கு 1 ஏக்கர் தான் ஓட்டுவாங்க. ரைட் மிஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மணிக்கு 1 ஏக்கர் தான் ஓட்டலாம். இன்னும் மணிக்கு 2 ஏக்கர் கம்மியாக ஓடும். ஃபீல்டு சீக்கிரம் முடியும். ஒரு 10 ஏக்கர் ஒரு பார்ட்டி போகிறோம்னா 5 மணி நேரத்தில் ஓட்டு வந்துடலாம். நம்மளுக்கு எல்லாமே மிச்சம், செலவு மிச்சம் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. PS4ல் பவர் பல்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் பல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம ஃபீல்டு எடுத்தோம்னா ரேஸ் உட்காரும். இப்போ பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 வரும். இந்த வண்டியில் சும்மா ஒரு 6,000 கூட குறையாது. ஏன்னா பவர் பல்ஸ் இருக்கிறதுனால கரெக்டாக அதே ரேஸில் ஓடிட்டே இருக்கும். வண்டி கொஞ்சம் கூட லோடு வாங்காது. வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் வண்டி கொடுத்தாங்க. வண்டி கொடுத்தோன்னே மெக்கானிக்கு பஞ்சாப்லேருந்து அனுப்பிவிட்டு என்னென்ன எப்படி போகணும் என்ன சொல்லி கொடுத்தாங்க. புது வண்டியாக இருக்கிறதுனால கம்பெனிலேருந்து ஆள் கண்டிப்பாக வருவாங்க. டிரைவர் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் வந்து அவங்க ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இது மாதிரி பண்ணணும், இந்த பிரச்சனை வந்து அது சொல்லுங்க, மெக்கானிக் உடனே ஃபோன் பண்ணி கேளுங்க, எதாக இருந்தாலும் ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தான் போனாங்க. அந்த மாதிரி எப்போ ஃபோன் பண்ணாலும் மேக்ஸிமம் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணால் யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, இந்த ஏதாவது பிரச்சனை, லைட்டு மற்ற வண்டி மாதிரி கிடையாது, எல்லாம் சென்சார். எது லைட் எரிஞ்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு. அந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே எதுவும் பிரச்சனை இல்லை, அது எரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஓட்டுனா ஓடலாம். இல்லை நீங்கள் நிப்பாடுங்க, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆந்திராவில் வண்டி ஓடி இருந்தது, இங்கே தமிழ்நாட்டில் ஓடல. ஆந்திராவில் ஓடுறதுனால அங்கே சிங்கம் வந்தாங்க பக்கத்தில், கம்மியிலேருந்து அங்கே வந்தாங்க. ஒன்று ஃபோன் பண்ணால் அடுத்து 1 மணி நேரம், அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரத்தில் அவங்களே வந்துடுவாங்க வண்டிட்டு. எந்த பிரச்சனையாக இருந்தால் வந்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி மாதிரி ஸ்டேரிங் ஒரே ஸ்டாண்டர்ட் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பக்கமாக வச்சுக்கலாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாக கூட தள்ளி வச்சுக்கலாம். எக்ஸலேட்டர் கிடையாது, PS4ங்கிறதுனால பட்டன் தான். பட்டன் கரெக்டாக பட்டன் ஒரு தள்ளு தள்ளிட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக அப்படியே நீங்கள் ஆக்சிலேட்டர் எதுவுமே குறைக்க தேவையில்லை. பின்னாடி இழுத்தீங்கன்னா வண்டி ஸ்லோவாயிடும். இது வந்து மற்ற வண்டி மாதிரி கட்டுப்பாருக்கு இது வீல் கட்டுப்பாரு, ஹைட்ராலிக் தனியாக ரீல் பார் மட்டும் தூக்குறது. இது 3 லெவல். மற்ற வண்டி மாதிரி நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிட்டு கட்டுப்பார் இறங்கணும்னா இறங்காது. வண்டி ஸ்டார்ட் மூவிங்கில் இருந்தால் மட்டும்தான் கட்டுப்பார் ஏறினாலும் இறங்கினாலும் வண்டி ஸ்டார்ட்டில் இருக்கணும். இது செலவு அதிகம் கிடையாது வண்டியை பொறுத்தவரை. சிங்க்ராஸ் மாற்று, ஏன்னா கம்பெனியில் இப்போ எல்லா வண்டியிலும் கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டியோட உங்களுக்கு ஜாண்டியர் W70 கீர் உங்களுக்கு போகிறது கார் மாதிரி பூ மாதிரி இருக்கும்.